பண்ணுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஃபெருலிக் ஆசிட்ங்கிற ஒரு வேதியியல் பொருள் இதுல இருக்கிறதால பிபி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி டயபெட்டிஸ் ரொம்ப நாள் இருக்கும் போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி அது கண்டிப்பா ஒரு 10 வருடம் கழித்து இருதய நோய் வரத்துக்கு நல்ல பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது நர்வ்ஸ் பிரச்சனை, நரம்புகள் பிரச்சனையும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் இல்லாம பண்ணணும் அப்படின்னா இந்த பூனை மீசை சூர்ணத்தை நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருத்துவர்கள் அணுகி பூனை மீசை சூர்ணத்தை வாங்கி சாப்பிட்டாலும் சரி நல்ல பூர்ண குணமடையலாம். இதே பூனை மீசை சூர்ணம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பூனை மீசையில இளம் இலையா எடுத்து நல்லா வெயில்ல நல்லா உலர்த்திட்டு துகள்கள் இல்லாம நல்லா சரியா பொடி பண்ணி அதை சலித்து காற்று புகாத ஒரு கண்ணாடி பாட்டில அடைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 இல்ல 3 கிராம் மட்டும் தேன்ல குழைச்சி சாப்பிட்டு வரணும். தொடர்ந்து சாப்பிட்டே வரணும். அளவு ரொம்ப கம்மியா இருக்கணும். இதை இப்படி உட்கொள்ளலாம். இல்லைன்னா கிராமப்புற மக்கள் செய்யற மாதிரியே பூனை